இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறதான ரவா பொங்கல். ரவா பொங்கல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிட முடியும். அண்ட் சுவை பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரவா பொங்கல். முதல்ல ஒரு பேனில் நெய் போட்டுட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து, முந்திரி பருப்பு பொன்னிறமானோடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் அந்த பேனில் சேர்த்துட்டு இஞ்சி விழுது கருகப்பிலை ரெண்டும் சேர்க்கலாம். அதை ஒரு சாட்டே பண்ணிவிட்டு முழு கருப்பு மிளகு, சீரகம் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கப் அளவு நான் ரவை சேர்க்குறேன். ரவையையும் அப்படியே இந்த பொருட்களோடு நல்லா அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டுருது. அப்படியே நெய் மணத்தோடு அது அப்படியே வறுபடணும். மிளகு சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டுருது. ஸோ இந்த ஸ்டேஜில் அரை கப்புக்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 4 மடங்கு தண்ணி. அப்படியே வந்து அந்த ரவை அந்த கொதிக்கிற தண்ணியிலே வெந்து வரணும். சூடான தண்ணி ஊற்றினோன்னாக்கா ஈஸியாக வெந்து வந்துடும். தேவையான அளவு உப்பு, ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் எல்லாம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கலாம். பொங்கல்னாலே நெய் தான். நெய் வந்து பொங்கலுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்டியான ஒரு வாசனையையும் சுவையும் கொடுக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டேஷ் ஆஃப் நெய் சேர்க்கலாம். இப்போது பாசிப்பருப்பை நான் வேக வச்சுருக்கேன். 1 கப் ரவை எடுத்திங்கனாக்கா 1/4 கப் பாசிப்பருப்பை அளவு கரெக்டாக இருக்கும். அந்த 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சது தான் நான் சேர்க்குறேன். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதில் 1/4 அளவு பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். ரவை வெந்த உடனே தான் அந்த பாசிப்பருப்பை சேர்க்கணும். எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் இதை அப்படியே நல்லா கலரலாம். கலரிட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம நல்ல நெய் யூஸ் பண்ணோன்னாக்கா நம்மளால் அதை பட்டை போட்டே சர்வ் பண்ண முடியும். சவுத் இந்தியாவில் பொங்கலை ட்ரெடிஷ்னலாக பட்டை போட்டு சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பொங்கலை நம்ம வந்து பட்டை போட்டே சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே முந்திரி பருப்பை போட்டு அலங்கரித்து ரவா பொங்கலை தயாரிக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆறினோடனே நம்ம திருப்பினோன்னாக்கா நம்மளோட ரவா வெண்பொங்கல் தயார்.